வணக்கம். நம்ம இந்த வீடியோல பாசிங் கலெக்ஷன்ஸ் டூ ஃபங்ஷன்ஸ் டாட் ப்ரோகிராம்ல ஒரு ஃபங்ஷனுக்கு நம்ம எப்படி கலெக்ஷனை பாஸ் பண்றது, அதை எப்படி இட்டரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து என்னன்னா வேர் வேர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நான் வந்து 1 2 3 4.5 அப்புறம் வந்து ட்ரூ ஹெல்லோ இப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? வேர் பி அப்படின்னு சொல்லிட்டு இதுல சேம் அதே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வேர் சி. ஸோ இது மாதிரி நான் 3 டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி வச்சுங்களேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. void print collections. ஸோ இதுல வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தேன், ஆல்ரெடி என்னன்னு பார்த்துருக்கோம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நான் வந்து ரீயூஸ் பண்றது தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், ஃபார் இன்ட் I equal to 0, I less than a dot length I பிளஸ் பிளஸ் இப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். இதுல வந்து என்ன பண்ணுவோம், பிரிண்ட் a ஆஃப் I. ஸோ இதை ரன் பண்ணனா என்ன ஆகும், ஸோ இதை வந்து இப்படி வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இதே மாதிரி நான் வந்து பிஏ வந்து இட்ரேட் பண்ணணும், என்ன பண்ணுவேன், இதை எடுத்து இங்க போட்டு பி டாட் லென்த்னு கொடுப்பேன், இங்க வந்து பி கொடுப்பேன். நெக்ஸ்ட் சி யூஸ் பண்ணோம்னா இது மாதிரி நான் வந்து மாத்தி மாத்தி கொடுப்பேன். ஓகேங்களா? அகைன் அண்ட் அகைன் கொடுப்பேன். ஸோ இது வந்து ஒரே ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் இட்ரேட் பண்றோம், பிரிண்ட் பண்றோம். ஸோ இதை நான் இவ்வளவு வாட்டி நான் ரைட் பண்றதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் பாஸ் பண்ணி அதை இட்ரேட் பண்ணிட்டேன்னா நான் வந்து எங்க வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபார் லூப்பை எடுத்து இதுக்குள்ள போட்டுறேன். ஓகேங்களா? இதுக்குள்ள போட்டேன். போட்டுட்டு எனக்கு வந்து என்ன இன்புட்டா வரப்போகுது, ஒரு லிஸ்ட் வந்து வரப்போகுது. இந்த லிஸ்ட்டை வந்துட்டு நான் என்ன பண்றேன், லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? லிஸ்ட் டாட் லென்த் லிஸ்ட் ஆஃப் I. ஸோ இது பிரிண்ட் பண்ணனா, ஸோ இங்க வந்து எனக்கு என்ன வரப்போகுது, லிஸ்ட் ஆஃப் டைனமிக். ஏன்னா இது இன்டீஜராகவும் இருக்கு, ஃப்ளோட்டாகவும் இருக்கு, பூலியனாகவும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி இருக்குல்ல. ஸோ இது இப்படி வந்து பார்த்தா நான் கொடுத்துட்றேன். டாட் லென்த் ஓகே ஓகே ஓகே. இங்க வந்து நம்ம வந்து கால் பண்ணோம், பிரிண்ட் ஏ, பிரிண்ட் கலெக்ஷன்ஸ். சி பி. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ எனக்கு வந்து பார்த்தா பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? லிஸ்ட் ஆஃப் டைனமிக் கொடுக்கலன்னா வருதா, எஸ் கொடுக்கலனாலும் வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான். இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற ஒரு கலெக்ஷனை வந்து நான் வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒன்னு இந்த மாதிரி வந்து பார்த்தா பண்ணலாம், ஃபார் லூப் மெத்தடு. வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிஸ்ட் டாட் ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இதுல வந்து என்ன பண்ணலாம், ஐட்டம் அப்படின்றது கொடுத்துட்டு
இங்க வந்து பிரிண்ட் அப்படின்றத குடுத்துடலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான் சிம்பிள். பிரிண்ட் டைரக்டா குடுத்தா இல்லையா? பிரிண்ட் ஆஃப் ஐட்டம். ஓகே, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஜஸ்ட் இத வந்து நம்ம தேவைக்கான வேணும்ன்ற இடத்துல வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான் சிம்பிள். ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ எப்படி ஒரு ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? ஃபார் லூப்ப வச்சு இட்டரேட் பண்ணணும். நம்மளுக்கு வந்த கலெக்ஷன்ஸ. அப்புறம் ஃபார் ஈச் மெத்தட வச்சு யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இட்டரேட் பண்ணோம். இவ்வளவுதாங்க. சிம்பிள். தேங்க் யூ.